Hello Basingla, welcome back. This is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? பசங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூமரிக்கல் சால்விங் மெத்தட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் எல்லா யூனிட்லையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் பசங்களா. அதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரே ஆப்டிக்ஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பிலீவ் மீ, திஸ் ஸ்கேன் ஸ்கெட்ச் அண்ட் பிளக் அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இன்னையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் எந்த யூனிட்டுக்கு இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எப்படி ஃபிசிக்ஸ் நியூமரிக்கலை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளம். அதுலேயும் ரே ஆப்டிக்ஸ் அதை விட ப்ராப்ளம். பட் ஐம் கோனா சே யூ இன் 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேன். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பசங்களா? இந்நேரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்துருக்கணும். கரெக்டான அண்ட் மறக்காமல் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். எப்போவுமே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு 60 செகண்ட் பவர் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை படித்து அதோட கீ கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் இதை உங்களுக்கு ரே ஆப்டிக்ஸ் கொஸ்டினில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கிற டயக்ராம் உங்கள் பிரெயினில் அப்படியே உங்களுக்கு அப்படியே வரணும். ஓகே, டயக்ராம் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ரே டயக்ராம் இருந்தால் ரே டயக்ராம், இல்லை அதோட ஈக்குவேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலாஸ் அப்படியே லைனாக நம்ம மண்டையில் வரணும் பசங்களா. நம்ம பிரெயினில் இது வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபார்முலாவை உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்கெட்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஐடியா, இது இப்படி போனால் அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி லைனை எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி பிளக் தட் இன் யோர் கொஸ்டின் பேப்பர். இதை நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா எப்படி மேம், நீங்கள் ரே ஆப்டிக்ஸில் எனக்கு ஒரு கொஸ்டினோட ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பசங்களா, ரே ஆப்டிக்ஸ் ஏன் நான் எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நிறைய பேர் எவ்ரி இயர் நீட்டில் 2 to 3 கொஸ்டின் கேட்கக்கூடிய இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் யூனிட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. காரணம் என்னென்னா என்னால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு. பட் 90% ரே ஆப்டிக்ஸில் கேட்குற கொஸ்டின் நம்ம ஸ்கேன் ஸ்கெட்ச் பிளக் மூலியமாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஆமாம் பசங்களா, நீங்கள் ரே ஆப்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே இந்தந்த டாபிக் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்ஷன் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இருக்குது, லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே தான் கண்டென்ட், இதெல்லாம் தான் நம்மளோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பிரித்து அதுக்கு தப்பில் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் பவர், எவ்ரிடே யூஸ்டாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய டாபிக் பவர். ஸோ இந்த டாபிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற பேர்டன் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, அடுத்தது டக்குன்னு அதை தூக்கி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பி கிவிங் யூ அ கொஸ்டின். ஓகேவா, ஒரு கொஸ்டின்லேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா எப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே 70% ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் நம்மளால் அட்டென்ட் பண்ணிட முடியும். அப்போ எலிமினேஷனுக்கு திஸ் scan, sketch and plug is going to be like a very important one. பசங்களா, நம்ம செஷன்ஸ் ஆகட்டும், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லா செஷனோட ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்குது. ஸோ மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா செஷனோட ஃப்ரீ நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட்டு அதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடணும். இது F1, இது 2F1, இது F2, இது 2F2 அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். இது வந்ததுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஜெக்ட் 30 சென்டிமீட்டரில் வச்சுருக்கேன். அப்போ இந்த கிவன் டேட்டாவை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணிடணும் பசங்களா, ஃபஸ்ட்டு யூ பீப்புள் ஹாவ் டு கெட் அன் ஐடியா. ஸோ ஆப்ஜெக்டை நம்ம எங்கே வச்சுருக்கோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வச்சுருக்கோம். அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வச்சுருக்கிறப்ப இதோட இமேஜ் எங்கே உருவாகும் பசங்களா, நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி உருவாகும். அதுவும் தாண்டி உருவாகிறது எப்படி இருக்கும், என்லார்ஜ்டாக இருக்கும்,
என்லார்ஜ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும் பசங்களா, டக்குன்னு உங்கள் பிரெயினில் வந்து அப்படியே ஸ்கெட்ச் ஆயிடணும். ஸ்கெட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் ஒருவேளை உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இமேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாலும் நம்மளுக்கு 30 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கிறது தான் வந்து என்னது, 30 சென்டிமீட்டர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ வரும், இது 20 அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து 40 ஆக இருக்கும். அப்போ 40 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும் பசங்களா, உங்களுக்கு V ஆக இருந்திருக்கும். ரைட். ஸோ V will be greater than நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சரோட டிஸ்டன்ஸ். அண்ட் ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, அப்போ 40, அப்போ 40 விட அதிகமாக இருக்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். இதுவே மேக்னிஃபிகேஷன் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நார்மல் சைஸை விட அதிகமாக இருந்திருக்கும், அப்போ 1 விட கிரேட்டராக இருந்திருக்கும், அண்ட் ஆன்சரில் மைனஸ் இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப யூ பீப்புள் கேன் ஃபிகர் அவுட் வாட் குட் பி தி ஆன்சர். அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கிறப்ப உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகிடும் பசங்களா, ஃபார்முலாஸ் அப்படியே உங்கள் மைண்டில் அப்படியே அழகாக ஃப்ளோ ஆகும். அப்போ ஃபார்முலாஸ் அழகாக உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறப்ப ஈஸியாக யூ பீப்புள் குட் அப்ளை திஸ். அப்போ இதை அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், அது கரெக்டாக இல்லையான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், எப்பவுமே ஒரு கொஸ்டினை ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கெட்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை ப்ளக் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. அண்ட் பாருங்கள், நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் பசங்களா. சால்வ் பண்ணோம்னா +60 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ரைட், யூ வில் பி கெட்டிங் +60. அண்ட் அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும், மேக்னிஃபிகேஷன் வந்து -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. மைனஸ் இஸ் யுவர் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ், 2 அப்படிங்கிறப்ப மேக்னிஃபை ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது, விச் இஸ் கான்செப்டை படிக்கிறப்பவே பிரித்து படிங்க. ஓகே, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமேஜோட லொக்கேஷன், சைஸ் என்ன, நேச்சர் என்ன, லென்ஸ் அண்ட் மிரரில், அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண கொஸ்டின், காம்பினேஷன் ஆஃப் லென்ஸுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஸோ இதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ப்ரிசம், ஓகே, இது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டான கொஸ்டின்ஸாக இருக்குது பசங்களா. அப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு ஏற்றாப்புல உங்கள் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா 100 கொஸ்டினில் 25+ கொஸ்டின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் தட் வில் பி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் optics. ஓகே, ஸோ இந்த ஐடியாவில் நீங்கள் ஸ்கேனிங்கை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வந்து எப்படி சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளவு நேரம் உட்காந்து இந்த கான்செப்டை கவனிச்சதுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய செஷனுக்கு நிறைய யூனிட்ஸுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் பசங்களா. உங்களுக்கு அடுத்தது எந்த யூனிட் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்நேரம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, செஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, செஷனை லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரீ நோட்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கம்யூனிட்டியில். அங்கே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா, அவங்க ரே ஆப்டிக்ஸ்க்கு பயந்துட்டு இருந்தாங்கன்னா. ஃபைன், ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன், ஹாவ் அ கிரேட் டே. திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when Shobhi ma'am is here, no fear, right? Love you lots பசங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். டேக் கேர்.